அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு அருமையான சூழ்நிலை, அருமையான இயற்கை சூழ்நிலை. இதை பாதுகாக்கும் பாதுகாவலர், ஒரு வன பாதுகாவலர், ஒரு மக்கள் பாதுகாவலர், ஒரு இன்ஸ்டியூஷன் நம்முடைய ஸ்கூல் பாதுகாவலர் அருண்குமார். நான் இவ்வளவு தூரம் இங்கே வந்தது காரணம் வந்து அருண்குமார். நான் இதுவரைக்கும் 450 500 உறுப்பினர் பேசிட்டேன். ஒரு 150 இன்ஸ்டியூஷன் போயிட்டேன். டெய்லி தான் இருக்கும். கொரோனா சமயத்தில் ஆரம்பிச்சது. ஏன்னா வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. படித்ததை யார்ட்டையாவது சொல்லணுங்கிறது ஒரு ஆகும். அதுக்காக வந்து விழாட ஆரம்பிச்சது. கம்ப்யூட்டர்ஸாக விழா பேசி இப்போ மேலே ஃபோட்டோ பண்ணிட்டு கீழே கைதி கூட உட்காந்து பேசிட்டு இருப்போம். யார் பார்க்க மாட்டோம். அது மாதிரி எல்லா காவலர்களும் வந்து நல்லது. இப்போ இயற்கை அறிவியல், இயற்கை விஞ்ஞானம் ரெண்டு ஒன்றா போகாது அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். இயற்கை விஞ்ஞானம் எப்படி வச்சு போகுது? கலாம் வந்து அக்னி ஏவுகளை ஏவிட்டுருந்தார். எங்கள் இதில் ஒடிசா பக்கத்தில் வீலர் சைலண்ட் பேர். இப்போ அவர் அப்துல் கலாம் ஐலண்ட் பேர் ஆகிடுச்சு. அந்த வீலர் சைலண்ட்லேருந்து அக்னி மிசை ரொம்ப பல ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கடைசியாக அதை சக்ஸஸாக ஆகிறதுக்காக பண்ணார். அப்போ அந்த மினிஸ்டர் டிஃபென்ஸ் பாதுகாப்பு அமைச்சர் வந்து அதை சென்ற வர டெல்லியிலேருந்து வந்து இந்த அக்னி ஏவை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு வரார். அப்போ அவர் கேட்குறாரு, கலாம் உன இந்த அக்னி இது சக்ஸஸ் ஆச்சுன்னா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறேன். இது சக்ஸஸ் ஆகி காட்டினா உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கலாம் வந்து இப்போ டைரக்ட் பிரசிடென்ட் ஆகும். அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு 1000 தென்னை மரம் கொடுங்க. ஒரு 1000 தென்னை மரம் நீங்கள் நடனா எனக்கு ஒரு 1000 தென்னை மர கட்டுகள் மட்டும் கொடுக்குறாங்க. இந்த மரக்கட்டுகள் ரொம்ப எனக்கு அண்ணா வந்தாங்க. ஏன்னா அவர் தென்னை மரத்தின் நடுவிலே வளர்ந்தவர். அவள் அப்பா காலையில் ராமேஸ்வரம் இருந்தார். அவர் வீட்டு பக்கத்துலேயே எல்லாம் சொல்லிட்டு அவருடைய சின்ன வயசுலேயே அவர் என்னுடைய சீனியர், எல்லாத்துலேயுமே சீனியர். காலேஜில் சீனியர், ஆஃபீஸில் சீனியர், எல்லாத்துலேயுமே சீனியர். ஹைஸ்கூல்லேருந்து அவர் சீனியர். நானும் இது மாதிரி சின்ன பசங்க இருக்கப்ப அவரை போய் பேசுறதுக்காக எங்கள் மண்டபம் ஒரு ஸ்கூல் கூப்பிட்டு பேசுகிறீங்க வாங்க. நான் 2 பேரை கூப்பிட்டேன். ஒன்று இவர் தனுஷ்கோடி போயிடப்போ எம்ஜிஆர் போய் வாங்கினேன்னு கூப்பிட்டேன். அந்த சின்ன பையன் தான் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து 1 லட்ச ரூபா கொடுத்து அதையும் கொடுத்தேன். அது மாதிரி கலாம் வந்து அந்த இயற்கையோட இருந்தார். இயற்கையோடனும் இந்த மாதிரி செவரில் ஒரு கண்ணாடி குத்துறான்னு நினைக்கிறேன். ஏன்னா பேர்ட்ஸ்லாம் வந்து உள்ளே வந்து கஷ்டப்படுறது. அப்போ இந்த கண்ணாடி இல்லாத கொஞ்சம் பார்த்துருப்பீங்க. செவரில் கண்ணாடி வேண்டான்ட்டார். ஏன்னா பறவை செத்து போகும். அது மாதிரி ஒரு மனிதாவனத்தோடு சேர்ந்த இயற்கை. இந்த இயற்கைக்கு செயற்கைக்கு என்ன வித்தியாசம்னா, ரீசன் காரணம் தெரிஞ்சுட்டா இயற்கை செயற்கையாக மாறும். அவ்வளோதான். இயற்கை செயற்கையை ஒன்றுதான். நம்மளுக்கு காரணம் தெரியாதப்ப அது வந்து இயற்கையாக இருக்குது. நம்ம ஒரு நாட்டில் மின்னல் விட்டுச்சா பயந்தோம், இடி இடிச்சா நடுக்கணும். மின்னலை கும்பிட்டாங்க, சூரியனை கும்பிட்டாங்க, எல்லாத்தையும் இப்போ கும்பிட்டு இருக்கோம். இருந்தாலும் தீயை கண்டு பயந்தாங்க. ஏன்னா அவனுக்கு என்னன்னு தெரியும். அது தெரிஞ்ச பிறகு இப்போ நான் மின்னல் கேட்டால் இப்போ பையன் சொல்லுவான், எப்படி மின்னல் உருவாகுதுன்னா எலக்ட்ரான்லாம் பாஸ் ஆகுது, கிளவுட்ஸ் வந்து சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் எல்லாம் அப்படியே சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? எந்த இயற்கை விவரம் தெரிஞ்சால் செயற்கை அது நம்ம திருப்பி பண்ணலாம். அதையே நம்ம உருவாக்கலாம். நம்ம தீயை பார்த்து பயந்தா இப்போ தீயை நம்மளே உருவாக்கலாம். ஃபாரஸ்ட் எரிக்கிறது சொன்னேன். ஈவன் ஃபாரஸ்ட் எரிக்கிறது ரொம்ப தப்பு. ஏன்னா டெல்லி பக்கம்னா அதனால தான் பாம்பு வந்திருக்காங்க. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் இருக்குது. அதனால இயற்கை செயற்கை வித்தியாசம் தான் விஞ்ஞானங்கிறது. அது இன்னொரு இந்த மரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதுக்கு? எத்துக்காக பூமியில மரம் வந்து ரொம்ப அவசியம் உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த மரம் இல்லாததுனால நாங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறோம்னு எங்களுக்கு தான் நியூஸ் பேசு. மரம் இல்லாததுனால மரம் இங்கே அசால்ட்டாக சொல்கிற செடி கொடி புதர் அப்படிங்கிறாங்க. சில பேர் செடிங்கிறாங்க, கொடிங்கிறாங்க. ஆனால் மரம் இல்லாததுனால அமெரிக்காவும் எடுத்து என்ன காரணம்னா, முதல்ல போனவுடனே இங்கே இருக்கிற மரம் என்ன பண்ணுது? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நம்ம ஆக்சிஜனை உள்வாங்கி கார்பன் டை ஆக்சைடை வெளியே வரும். ஆனால் மரம் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளியே வரும். இது வந்து மற்ற கிரகங்கள்ல இல்லை. இப்போ இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுனிதா வில்லியம்ஸ் போனாங்க. அங்கே
பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு தான். அவங்க வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு வெளியே எங்கேயும் போவாது. அப்படியே அவங்களே சேர்த்து அந்த கார்பன் டை ஆக்சைடை ஆக்சிஜனாக மாற்றுறதுக்கு ஒரு பெரிய மிஷின் வைக்க முடியும். அதுதான் பெரிய சிரமம். இப்போ கார்பன் டை ஆக்சைடோட எஃபெக்ட் எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறது? நீங்கள் ஒரு தலைவாணி எடுத்து உங்களை மூஞ்சில் அமைக்குங்க. என்ன நீங்கள் உள்ள காற்று மறுபடியும் உள்ளே உள்ள போகும். 2 நிமிஷத்துல நீங்கள் அதாவது தலையணியை நடத்துறது. இந்த காரணம் வந்து கார்பன் டை ஆக்சைடு. ஃபேஸ் ஃபுல்லாக கார்பன் டை ஆக்சைடு நம்ம போய் வெளியே விட்டோம். யார் அதை தீர்வு? அது நம்ம பூமியில் வர பிரசாதம் நம்மளுக்கு கிடைச்ச மரங்கள். மரங்கள் இல்லைன்னா நம்ம இருந்திருக்கோம். மரங்கள் இல்லைன்னா நம்ம இருந்திருக்க மாட்டோம். இது காரணம் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு நிறையாகி எல்லாருமே அப்படியே இருக்கும். ஸோ மரங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் போனோடனே இப்போ இப்போ பூனாட்டம் எங்கே போனாலும் சரி முதல்ல செடியை தான் வைக்கணும். சாப்பாட்டு ஒளி பார்க்கணும். முதல்ல இதோட படத்தை கூட பார்த்துருக்கீங்க. பொட்டோட்டோ வைக்கலாம். அதனால் இது 3 நமக்கு வேணும். முக்கியமாக இப்போ எல்லாம் ராக்கெட் சொல்லுங்கள். இப்போ எல்லாருக்கும் ராக்கெட்டுக்கு சேட்டலைட் தெரியுமா? இப்போ ரீசெண்டாக என்ன ISRO என்ன ராக்கெட் போச்சு சொல்லி நிறுத்திங்க. ஏதாவது தலை சொல்லிடுறா. என்ன CSLV C-59 ராக்கெட்டா சேர்த்து அதுவும் இல்லை. நாங்கள் இந்து கம்பெனி படிக்கலாம் 25 கிலோமீட்டர் போகணும். அப்போலாம் யார் சொல்லித்தரது இருக்கேன். எனக்கு எம்ஜிஆர் படம் கலையரசின்னு ஒரு படம் வருது. அதில் இருந்தால் எனக்கு ராக்கெட்டை பற்றியும் தெரியும். அதில் பணத்தின் தட்டு வரும், எல்லாத்தையும் சொல்லி எல்லாமே அவர்கிட்ட தான் கற்றுட்டேன். அதனால தான் ராக்கெட்டுக்கு வந்து ISRO சயின்டிஸ்டாக அவங்க இது அதே மாதிரி கலாம்கிட்ட போய் 1979 போய் அதுக்கு காரணம் ஆசிரியர் தான். ஒரு ஆசிரியர் கேட்டார், பூமி உருண்டை என்று நிரூபினார். 1964 இது 1900 கேட்டார், பூமி உருண்டை என்று நிரூபி எப்படி நிரூபித்தார்? இப்போ பூமியில் போட்டு பணத்தை காட்டிடுறேன். அப்போ வந்து எப்படி இப்போ நான் இதுன்னு சொன்னேன், ராக்கெட்டில் மேலேருந்து போய் பார்த்தா பூமி உருண்டையாக இருக்கிறது. ஆமாம் ரைட், நீ நல்லா ஒரு நாளைக்கு ராக்கெட்டு உருவாயிருந்தார். அது கரெக்டாக 1964 சொன்னது. 1979 கலாம் கீழே SLV லான்ச் பண்ணுறப்ப பஞ்ச். அதான் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் வச்சுருக்கேன். ஏன்னா ஆசிரியர் பார்க்க படிக்கணும். எங்கே வரணும் ஆசிரியர் வளர்த்தா தான் நீங்கள் நல்லா இருக்கும். அதனால் ஆசிரியர்கள் ரொம்ப முக்கியம். அது அருண்குமார் சார் ஆசிரியர், ஊழியர்கள் ஒரு ஆசிரியர் ரைட். அதாவது எல்லாருமே இங்கே வந்து அவருக்காக என்ன. அதனால் வந்து ராக்கெட் வேறு சேட்டலைட் வேறு. அதை தெரிஞ்சுங்க. எந்த ராக்கெட்டுக்கும் எந்த சேட்டலைட்டுக்கும் ஒரு ராக்கெட் வேணும். ஆனால் சேட்டலைட்டே இல்லாமல் ராக்கெட். ஸோ ராக்கெட் நிறைய ராக்கெட்டோட பேசிக் என்ன, நம்மளுடைய சிவகாசி டெக்னாலஜி ஒரு கடைசியில் அதே மாதிரி நம்ம டீச்சர்ஸ் மாதிரிலாம் இப்போ இது 6 இயர்ஸ் படிக்கிறான்னு வச்சுங்க. அது மாதிரி தான் ஃபஸ்ட் ஸ்டேஜ் ராக்கெட் போயிடும், செகண்ட் ஸ்டேஜ் ராக்கெட் போயிடும், தேர்ட் ஸ்டேஜ் போயிடும், ஃபோர்த் ஸ்டேஜ் வந்து அந்த சேட்டலைட்டை வந்து ஆர்பிட்டார். அது மாதிரி தான் சொல்லுவோம். நாங்கள் வாதியாரெலாம் விழுந்து கீழே வந்து விழுந்துடுறோம். மறுபடியும் அடுத்த வரும் அவனை தூக்கி கொண்டு விட்டு நாங்கள் மறுபடியும் விழுந்துடும் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இதுதான் வாதியார். நான் வாதியார்னா ராக்கெட், நீங்கள்லாம் சேட்டலைட். இதுதான் நம்மளுடைய உங்களை ஆர்பிட்டை விட்டு நாங்கள் பார்த்துட்டு வைக்கிறது நீங்கள் மேலே வரணும். சரி. ஸோ இதுதான் ராக்கெட் டெக்னாலஜி. ராக்கெட் டெக்னாலஜி சொல்லி புரிய போகிறது இப்போ நாங்களே பண்ணிக்கிறோம். இது மாதிரி நாலஞ்சு டெக்னாலஜி இருக்குது. 4 டெக்னாலஜி முக்கியம். ராக்கெட், ட்ரோன், இந்த 3 ஆர்டிஃபிஷியல் ரோபோ, இது 4 முக்கியம். இந்த 4 இதுலையும் படித்து போயிருக்கிறது. நான் ரொம்ப படித்தேன். படிச்சு என்ன இப்போ கூட 5 மணி நேரம் படிக்கிறேன், 6 மணி நேரம் படிக்கிறேன். கண்ணெல்லாம் போட்டு எல்லாத்தையும் டெக்னாலஜி படிக்கிறேன். ஆனால் அப்படின்னா ஆனால் படிப்போம். ஏன்னா படிக்கிறது தான் எங்களுக்கு கிடையாது, தெரிஞ்சதாக இருக்காங்க. அதனால் படிக்கிறது மட்டும் இல்லை, ஒரு மாடல் செஞ்சுப்பாங்க. அமெரிக்கா ஒரு 23 கண்ட்ரி போயிருக்கேன். இதில் எல்லா அமெரிக்காவிலும் சொல்லி அமெரிக்காவிலே 2 வீடு இருக்குது. அங்கேயே தங்கி ஒரு 6 மாதம் 7 மாதம் எல்லா யூனிவர்சிட்டியும் பார்த்துருக்கேன். அங்கே போனால் ஏதாவது ஒரு தொழில் காலையில் ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க. ஒரு இண்டஸ்ட்ரி வந்து அந்த காலேஜில் யூனிவர்சிட்டி உட்காந்து அது மாதிரி அந்த இண்டஸ்ட்ரியோட கொலாபரேட் பண்ணுறது
அதுக்காக வந்து நீங்கள் போய் டிவி சொல்லி சொல்கிறவங்க அங்கே போய் நீங்கள் பெரிய பெரிய இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சின்ன இண்டஸ்ட்ரி கொடுத்தோம். இப்போ வேளாண் துறையா சுற்றி இருக்கிற ஒரு வேளாண் போய் ஒரு சின்ன தொழில் பண்ணுறவங்க கொடுத்துருவாங்க. அவங்களோட உறவு வச்சுங்க, மாடல் பண்ணி பாருங்கள். எதுவும் படித்தா மட்டும் பார்த்தாங்க. சின்ன பேப்பர் எடுத்து இது ட்ரோன் யுஏவி எல்லாமே நீங்கள் பண்ணலாம். அது இப்போ எல்லோரும் பண்ணுறாங்க. நான் அதான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம நீ ஒவ்வொரு மாதமும் ஒரு ப்ரோக்ராம் வேணும். இப்போ இன்றைக்கி ராக்கெட்டில் இருக்கும். ஏன்னா உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட் தான், அவங்களே படித்து அவங்களே செஞ்சுருக்கோம். ஐஎஸ்ஆர் ராக்கெட் சயின்ஸ் இருந்தாலும் ராக்கெட்டை அவங்க பண்ண போகிறாங்க. அதே மாதிரி ட்ரோன் வந்து முக்கியமாக அக்ரிகல்ச்சர் ஃபாரஸ்ட்ரிக்கு ரொம்ப இருக்கும். ஏன்னா இங்கேருந்து ரிமோட் நம்ம பார்த்துலாங்க என்ன நடக்குது. வீரப்பன் இருக்காரான்னு இங்கேருந்து பார்த்தா தேடி போவாங்க. அது மட்டும் வீரப்பன் அங்கே இருக்காருன்னா நம்மளே கண் வச்சு அடிச்சுக்கலாம். ட்ரோன் போட்டால் அதுவே அடிச்சுக்கலாம். ஒன்று நம்ம இது வேண்டாம். அதனால் வந்து அது வந்து அக்ரிகல்ச்சர் ஸ்ப்ரே. இந்த அக்ரிகல்ச்சர் அங்கே ட்ரோனை வச்சு ஸ்ப்ரே பண்ணுறதுனால வாட்டர் கன்சம்ஷன் 50% குறைக்கும். கால்குலேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒருத்தர் போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேருந்து மேலே ஸ்ப்ரே பண்ணிட்டு எல்லாத்தையும். அது மட்டும் இல்லை, சேட்டலைட் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். நீங்கள் இப்போ ஒரு 10 பேர் தண்ணி ஊற்றிட்டு வர சொல்கிறீங்க. அங்கேருந்து சேட்டலைட் மூலமாக பார்த்து எந்த மரத்துக்கு அவர் தண்ணி ஊற்றுன்னு, எந்த செடி 12 நாளாக தண்ணி இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த செடியில் புழு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து போய் ட்ரோன் அனுப்பி ஸ்ப்ரே பண்ணுறோம். டெக்னாலஜி வந்து என்ன, நம்மளுக்கு தெரிஞ்சது மிஷின் மூலமாக, நம்மளுக்கு தெரியாத மிஷின் பண்ணாது. அதே நம்மளுக்கு தெரியாத மிஷின் பண்ணாது, நம்மளுக்கு தெரிஞ்சதை மிஷின் பண்ணி அதை வச்சு நம்ம அவ்வளோ. இதுதான் டெக்னாலஜி. இயற்கை செயற்கை ஒன்றும் இல்லை. விவரம் தெரிஞ்சால் இயற்கையும் செயற்கை. ஸோ இந்த மாதிரி 4 ஏரியாவிலேயே கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ராக்கெட் நம்ம மிக முக்கியமான காலகட்டத்தில் இதே மாதிரி 1969 முதல் சந்திரனில் இறங்குவது யார்? சந்திரனில் முதல்ல காலடி வச்சது யார்? இந்த வருஷம் 1969. 1969 கிடையாது, 42 வருஷம் ஆயிடுச்சு. அது முதல்ல லேண்ட் 61 முதல்ல ஒருத்தர் சுற்றி வந்தார் யூரிகரான். இப்போ மறுபடியும் அப்போ தான் ஒரு போட்டி இருக்குது. ரஷ்யாவுக்கு அமெரிக்காவுக்கு பெரிய போட்டி. யார் முதல்ல போட்டி? ஃபஸ்ட்டு சேட்டலைட் பேர் என்ன? ஆர்டிஃபிஷியல் சேட்டலைட் பேர் என்ன? ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து ஸ்புட்னிக். ஃபஸ்ட்டு சேட்டலைட் வந்து ஸ்புட்னிக். ஃபஸ்ட்டு உலகத்தை சுற்றி வந்தது யார்? யூரி ககாரின். அவர் ரஷ்யா. ஃபஸ்ட்டு லேடி சுற்றி வந்திருக்காங்க. லேடிஸால் அது தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சொல்லுங்கள், யார் முதல்ல வெளியில் யூரிகிட்ட அவர்கள் ஃபஸ்ட்டு முதல்ல சுற்றி வந்த பெண் யார்? இல்லையா? முதல்ல பூமியை சுற்றி வந்த யூரி ககாரின் மேன். Who is the first woman? வீராங்கனை. பூமியை சுற்றி வந்த வீராங்கனை யார்? ராஜதீனா சரஸ்வோ. அந்த அம்மா சுற்றுனது மற்ற எல்லா மேல் போன டேக்கில் அந்த மாதிரி 3 hours 3 days சுற்றிட்டு வந்தாங்க. 3 days அந்த அம்மாவோட தனியாக போய் 3 days சாதாரண அக்ரிகல்ச்சர் ஃபேமிலியில் அப்பா டிராக்டர் இந்த அம்மா டெக்ஸ்டைல் கம்பெனியில் ஒர்க் பண்ணாங்க. ஏர்போர்ட்ஸோட சாதாரண அந்த டாலரை வச்சு அவங்க என்ன பேஷனில் பண்ணாங்கன்னா டெய்லி போய் ஸ்கைட் ஜம்ப் பண்ணுறது. மேலே போய் 400 மீட்டர் போய் அங்கே ஜம்ப் பண்ணுறது பேராலே. இதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதனால என்னாச்சு, அவங்க செலக்ட் ஒரு 400 அப்ளிகேஷன் வந்துருக்கு. அதில் 6 ஸ்டார்ட் பண்ணாங்க. 6 ஒன்று இந்த அம்மாவுடைய சேட்டலைட் போகிறப்ப என்னாச்சு, அங்கே ஒரு சின்ன 2 ப்ராப்ளம். ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த அம்மா டூத் பேஸ்ட் எடுத்து போக மறந்தாங்க. சரி பரவாயில்ல, அது சாதாரண ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் ப்ராப்ளம் ஆகி அது சுற்றிட்டு பூமிக்கு வர்றதுப்பெல்லாம் பூமியிலேருந்து விலகி போகுது. அதாவது இந்த அம்மாவோட டை இறக்க போகிறாங்க. உடனே இந்த அம்மா எந்த வித பேனிக்குன்றாங்க. இந்த சாஃப்ட்வேரை கரெக்ட் பண்ணி பத்திரமா இருக்கணும். இன்னும் இருக்காங்க குவாலிட்டி டாக்டர்ஸ். ஸோ இது மாதிரி ஒரு டெய்லியே வந்து 3 days தான் ரெக்கார்டு. இப்போ நம்ம பண்ண போகிறோம். ககன்யானில் 3 பேர், அது 2 பேர், ஒரு வாரம் சுற்றிடுவோம்.
ஏன்னா 1961 மனிதன் வந்து பூமியை சுற்றிட்டாங்க. இப்போ வந்து 60 வருஷம் ஆச்சு. இன்னும் இந்தியா சுற்றல. இது வரைக்கும் 4 கண்ட்ரி தான் போயிருக்காங்க. ஒன்று யுஎஸ், அமெரிக்கா, யுஎஸ், ரஷ்யா, சைனா, 4வது நம்ம இப்போ 4வது புதுசு தான் இருப்போம். எல்லாத்தையும் 4வது நம்ம போக போகிறோம். அதை ககன்யான் வரப்போ ஒரு இந்தியர் பூமி சுற்றி. அதனால் வந்து 60 வருஷங்களுக்கு பண்ணனால நம்ம ஸ்லோவாக வந்தாலும் ஸ்மார்ட்டாக போவோம். அதனால் 3 பேர் போவோம், 1 வாரம் சுற்றுவோம். இது யாருமே பண்ணாது, எந்த கண்ட்ரியுமே பண்ணாது. அதுதான் ககன்யான் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன். இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சொல்கிறாங்க இல்லையா, இதனால தான் எல்லா கண்ட்ரியும் $60 பில்லியன் தான் போயிடலாம். யார் வேணாலும் நானும் போகலாம், சாரும் போகலாம். சாரி ஃபிட்னஸ் போயிடலாம். இவரை போட்டு 60 மில்லியன் கொடுத்து எல்லாரும் சேர்த்து கொடுத்தோம்னா போய் இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்தால் இவரோட அஸ்ட்ரோனாட் எடுத்துக்கிறாங்க. இதுதான் நடக்குது. எந்த கண்ட்ரியும் 12 கண்ட்ரி தான் உலகத்திலே ராக்கெட்டும் இருக்குது, சேட்டலைட்டும் இருக்குது. அதில் ஒன்று தான் இருக்குது. மற்ற 90 கண்ட்ரீஸில் வந்து சேட்டலைட் விடுவாங்க, ராக்கெட்டும் இதுதான் இருந்தாங்க. இந்த 3 கண்ட்ரியில் நம்ம மட்டும் 104 கண்ட்ரிக்கு சேட்டலைட் லான்ச் பண்ணியிருக்கோம். ஒரே லான்ச்சில் 108 சேட்டலைட்டை தெரியும். அதனால் வந்து ராக்கெட் டெக்னாலஜி இந்தியாவில் வந்தது அவங்க எல்லாருக்குமே கோபம் தான். யாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அக்னி மிசைல், அக்னி வந்து ஒரு நியூக்ளியர், அந்த நியூக்ளியர் வாரியர் வச்சு அனுப்புறது. காலையில் 4 மணி ஒரிசா கலாம் ரெடியாக இருக்காரு லான்ச் பண்ணுறது. அங்கேருந்து ஒரு கால் வரும். எங்கேருந்து வருது? பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்லேருந்து வருது. கூப்பிட்றவர் டிஎன்கே தேர்தல் கமிஷனர். ஏற்கனவே அவர் கலாமோட எஸ்எம்ஐலேருந்து ஒர்க் பண்ணுறாரு. தெரியும். டிஎன்கேஸ் வந்து இவருக்கு ஐஎஸ்ஆரில் கண்ட்ரோல், இப்போ ஐஏஎஸ். அதனால் அங்கே அவரை கூப்பிட்டு, ஏன்னா அவர் கேட்குறார் வேர் இஸ் அக்னி அப்படின்னு. அக்னி எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என்னன்னா அவருக்கு ப்ரெஷர் புஷ். ராஜீவ் காந்தியை புஷ் பண்ணுறாரு அக்னி நிறுத்து. ராஜீவ் காந்தி டிஎன் ஸ்டேஷன் கூப்பிட்டு அங்கே கலாமை கூப்பிட்டு அதை நிறுத்திடு. இவர் சொல்கிறார், எப்படி பார்த்தாரு, கலாம் வந்து பார்க்குறதுக்கு தான் அப்படியே ரொம்ப பலமாக இருப்பார், ரொம்ப சார்பாக இருப்பார். இருக்கிறதுலே அடமன் நேச்சர் கலாம். ஒரு இதை தீர்மானம் பண்ணிட்டாங்க, முடிக்காமல் வரணும் யாராவது நன்றி. அது மாதிரி இந்த மீட்டிங்கு முன்னாடி யார் யார் என்ன செய்யணும் முடிச்சு எழுதி வச்சுருக்காரு, எழுதி வச்சுட்டு அவர் சொல்கிறார் யார் யார் என்ன பண்ணணும் ஏற்கனவே தீர்மானம் பண்ணிடுறாரு. மீட்டிங்கில் எல்லாரையும் பேச சொல்கிறாரு, எல்லாரையும் அடிச்சு கொடுத்தாரு. கடையில் கரெக்டாக சொல்வார் இவங்க அதை செய்யணும்னு சொல்லிட்டு மீட்டிங் முடிச்சுருக்காரு. அது மாதிரி அவர் முடிவு பண்ணார். இல்லை முடியாது, அழைக்க முடியாத இடத்துக்கு நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன், நோ பாயிண்ட் ஆஃப் ரிட்டர்ன் டெக்னிக்கல் டைம். இன்னும் திரும்பி வராது, லான்ச் பண்ணியே செய்யும். ஏன்னா 5 மணிக்கு லான்ச் பண்ணோம். நல்லா புயல் வரும், 5-6 மாதிரி ஒரு புயல் வரும். 5 மணிக்கு லான்ச் பண்ணணும், 4 மணிக்கு போகணும். முன்னே பண்ணணும் நீட்டாக லான்ச் பண்ணிட்டு வரும். அதான் அச்சம் என்பது மனமாயிடும். அந்த அச்சம் இல்லாமல் வந்தது அதான் கலாம். சுழிவு அவர் பயங்கரமான சுழிவு எல்லாத்தையும். இந்திரா காந்தி அம்மா கேட்டாங்க, அவர் ப்ராஜெக்ட் இது பண்ணியிருக்காரு கலாம் ஸ்டாப், இந்த கண்ட்ரி இந்த விசிட் போவான்னு கேட்டாங்க. எஸ் போகணாரு. சரி ப்ராஜெக்ட் சாங்ஷன். ஏன்னா அந்த மாதிரி பெரிய இதில் வந்து ஐஎஸ்ஆரோட ஸ்பேஸ் வந்து அவ்வளோ வந்து க்ளோஸாக இருக்காது. விக்ரம் சராபாய் தான் ஃபாதர். அவர் கூட கலாம் ஒரு ராத்திரி 2 மணிக்கு வந்து அசோக் ஹோட்டலில் பாருங்க. இவர் ட்ராவல் பண்ணி 17 மணி நேரம் ட்ராவல் பண்ணி அசோக் ஹோட்டலில் போய் 1 மணிக்கே போய் உட்காண்டார். கையில் சாப்பிட்றது காசு கிடையாது. டீயில் வந்து அங்கே 5 ஸ்டார் ஹோட்டலில் இருக்கார். இவர் ரோட்டில் ஒரு பிளாட்ஃபார்ம் சாப்பிட்டு போய் 1 மணிக்கு உட்காந்துருக்காரு. நைட் ஃபுல்லாக கரெக்டாக 3 மணிக்கு விக்ரம் சராபாய் வராரு. அவர் கூப்பிட்றாரு, இன்னொரு பண்ணி கூப்பிட்றாரு. 2 பேரும் ஒரு ஏர்போர்ட் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. போய் காட்டுறாரு, இதில் வந்து ஒரு ராக்கெட் வரி அப்படிங்கிற ஃபைட்டர் இப்போ கண்டுபிடிச்ச ராக்கெட் இது வைக்கணும் அப்படின்னா ரைட். காலையில் 8 மணிக்கு போய் இந்திரா காந்தி தான் பிரேக்ஃபாஸ்ட். சாயந்தரம் 6 மணிக்கு 200 கோடி ப்ராஜெக்ட் சாங்ஷன். இது மாதிரி இருந்தால் தான் இதுதான் மத்திய அரசு எல்லாரும் உதவும். இது மாதிரி ரிலேஷன் இருக்குது. ஸோ இது மாதிரி தான் நாங்கள் டெவலப் பண்ணோம். நிறைய ஃபெயிலியர் இல்லாமல் இல்லை. கலாமான சக்ஸஸ் இருக்காது, பயங்கரமான ஃபெயிலியர் தான் ஆயிடும். ஒரு நாள் சவுண்டிங் ராக்கெட் விடும், 4 ராக்கெட் 4 hours இன்டர்வலில் விடும். சரியாயிடுச்சு. 8 மணிக்கு லாஞ்சி 7:30 மணிக்கு வராரு நம்பினால ஒரு பேப்பர் எடுத்துட்டு வந்து கலாம் வந்து கலாம் இது மாதிரி இந்த பேப்பரில் எழுதியிருக்கான் 100 கிலோமீட்டருக்கு போய் நம்ம வெடி வச்சு வெடிச்சோம்னா அந்த வெடி போகணும், கன் பவுடர் வந்து வெடிக்க
கன் பவுடர் வந்து பிடிக்காது, அதெல்லாம் ஸ்பெட்டாக அதுவும் எழுதியிருக்காங்க. ஆனால் இப்போ சொல்லி வந்து எல்லாம் ரெடி ஆகிடுச்சு, ட்ரை பண்ணாங்க. சரிங்க. செகண்ட் அதுவும் ஃபெயில், 3 அதுவும் ஃபெயிலியர், 4வது 3 இது 3 பேருக்கும் தெரியும் இது ஃபெயிலியர். என்ன காரணம்? அதான் டெக்னாலஜிக்கு சயின்ஸோட டிஃபரன்ஸ். 100 கிலோமீட்டரில் லோ ப்ரெஷரில் கன் பவுடர் ஒர்க் பண்ண, இங்கே இப்படி இப்போலாம் வெடிக்கிற வெடி 100 கிலோமீட்டர் வச்சா வெடிக்காதுங்க, ப்ரெஷரே இல்லை. இதுதான் சயின்ஸ், அதான் டெக்னாலஜி கொண்டு வரல 4 அது மாதிரி நிறைய முயற்சிகள். யாரும் நீங்கன்னா எதிர்பார்க்காத முயற்சியெல்லாம் நடக்கும். ராஜ் 2 மணி சினிமா தேட்டரில் ஓப்பன் பண்ணி அங்கே ரீட் பண்ணி எப்படி டாக்கெட் வந்து பார்த்தவர்கள் தராமல் நம்ம போய் பார்த்தோம். டாக்டர் செகண்ட் ஷோ ஒரு கேமரா எடுத்து பார்த்தோம், வரல, சரியாக வரல ரீடில். சரி இப்போ நிறைய நம்ம மாமா தேட்டர் இருக்கிறாங்க, எல்லோரும் செகண்ட் ஷோ கொடுத்தோம். நம்ம எல்லாம் அங்கே போகிறது 5 பேர் அங்கே போய் உள்ளே போயிருக்காங்க. அந்த ரீலை போட்டு பார்த்து அப்புறம் ஸ்டெப் பண்ணி இது மாதிரி இதெல்லாம் நிறைய இருக்குது. அவருக்கு பல அவமானங்கள் இருந்துருக்கு, அதுக்காக பட் இதுதான் ஆகிடுது. அதனால் ஒரு நாள் கடைசியாக சொல்லிடுறேன், கலாமாக இருக்கணும். இந்த காவுக்கு என்னங்கிறது கானா கடமை. அவர் கலாம் கடமை மூணுமே உள்ள கனவு, காற்று, கலாம், கடமை. இதுதான் இந்த கலாம். ஒரு நாள் ஒரு அழுக்கு கையில் ஒருத்தர் வந்து இருக்கிறார். நாங்கள் யாருன்னு பார்த்து கேட்கல, யார் மாட்டேன் என் பையன் இங்கே ஒர்க் பண்ணுறார். அந்த வயசில் சொல்கிறார், என் பையன் இங்கே ஒர்க் பண்ணுறார். 1 வருஷமாக ஒரு 2-3 வருஷமாக வீட்டுக்கே வரல, 1 வருஷமாக லெட்டர் இல்லை, 6 மாதமாக மணியாட்டம் வருது. அவன் இருக்கானா இல்லையான்னு பார்க்கறதுக்காக அவங்க கேட்பாங்க. விசாரித்து பார்த்தா அவர் கலாவுடைய உள்ளே கொண்டு போய் கலாம் பார்த்து பாஸ் கலாமை கொடுத்து அந்த பயிரி அதனால் அவங்க அப்பாவை கூப்பிட்டு போய் தம்பானூர் போவோம். தம்பானூர் வந்து கிளாஸில் ஃபஸ்ட்டேன். தம்பானூர்லேருந்து நாகர்கோவில் போவோம், நாகர்கோவிலேருந்து மதுரை போவோம், மதுரையிலேருந்து ராமேஸ்வரத்துக்கு ராமேஸ்வரத்துக்கு போய் எங்கள் அப்பாவோட ஒரு வாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டேன். இவர் 2 மணி நேரம் நேராக தம்பானூர் இதுதான் கடமை, என்ன கடமை. அது மாதிரி அதோட படிக்க புரிஞ்சு படிக்க, புரியலன்னா அடுத்த வரைக்கும் போயிடாது. படிக்கிறப்ப ஒரு லைன் ஒரு ஈக்குவேஷன் புரியலன்னா அடுத்த லைன் போயிடாது. ஏன்னா நீ அதை நான் புரியாமல் போயிட்டேன்னு வச்சுக்கேன், மறுபடியும் திரும்பி வந்து ஒரு நாளைக்கு படிக்கிறப்ப ரொம்ப டயர்டு. புரியும், மனப்பாடம் பண்ணுறது உண்மை, ஆனால் அதை விட புரிஞ்சு படிக்கிறது உண்மை. திருப்பி படிக்க நிச்சயமாக புரியும். ப்ராக்டிக்கலாக ஏதாவது சொல்லி பாருங்க. எழுதுறது ரொம்ப ஈஸி, படிக்கிறதே ஈஸி, ஆனால் ப்ராக்டிக்கலாக செய்கிறப்ப தான் உங்களுடைய விளைவுலாம் தெரியும். ஸோ அதை ரொம்ப நன்றி, ரொம்ப நிறைவாக இருந்தது. எல்லாரும் சந்தித்ததுக்கு மகிழ்ச்சி. எப்போ வேணாலும் கூப்பிடணும், மறுபடியும் எங்கள் டீம் வருவாங்க. ஸோ சேட்டலைட் எல்லாம் பண்ணலாம், எல்லாமே முடியும். ஒரு காலத்தில் கனவாக இருந்தாலும் இப்போ தரமாக பண்ணலாம். பாக்கெட் ரோன் இருக்குது, பாக்கெட் சின்ன பாக்கெட் மாதிரி வச்சு போயிடுவாங்க. பாக்கெட் ரோன் போய் லான்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. பாக்கெட் சேட்டலைட் எல்லாமே மினியேச்சரில் வந்து எது வேணாலும் பண்ணலாம். ஒருத்தர் கண்டுபிடிச்சார், நான் எப்படி போய் ஸ்பேஸ் போய் சாப்பாடு இல்லைன்னா என்ன பண்ணுறாரு, நீங்கள் உள்ள பூச்சிலேருந்தே ஈஸ்ட்டு இது பண்ணி அதை பிரெட் ஆக்கி சாப்பிடும் தெரியுது. அதாவது வந்து பிளான்ட் இருக்கணும் இல்லை, அதுதான் டெக்னாலஜி. அல்டர்னேட்டிவ் கொண்டு பிடிக்கிறது தான் எப்போவுமே டெக்னாலஜி. இயற்கைக்கு ஒரு இதுன்னா அல்டர்னேட்டிவ் சரி, அதுதான் நாங்கள் வந்து என்ன ஒரு மாற்றம் தானே, ஒரு வசதிக்காக பண்ணுறது தான். நடந்து போகிறதுக்கு மாற்றம் தான் நடந்து போயிட்டு இருக்கீங்க. ரொம்ப நேரம் இங்கே வாணியம்பாடு தான் போட்டு நீங்கள் ஒரு பேர நீங்கள் பைசாங்க அது மாதிரி. அதனால் ஒரு மாற்றம் தான் டெக்னாலஜியுடைய இயற்கைக்கு அகைன்ஸ்டாக எதுவுமே இல்லை. மிக்க நன்றி. அழகிய சூழ்நிலை, அருமையான ஒரு சரிக்கு வணக்கம், நன்றி. முக்கியமானது ஒரு 5 கேள்வி கேட்கணும். சரிங்க, 5 கேள்வி கேட்கலாம். ஸ்டாஃப் 2 கேள்வி கேட்கலாம். 5 கேள்வி ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு உங்களுடைய சந்தேகம் எது வேணாலும் கேட்கலாம். என்ன கேள்வி வேணாலும் கேட்டு கேள்வி புரியுதா? தெரியுமா? கேட்டு நீதான் நீயே தான் கேட்டு இது கேட்டு கிட்டவா கை
செயின். ஏன்னா காருக்கு என்ன இருக்குது, காருக்கு ரெக்கா இல்லை, செயினுக்கு ரெக்கா இருக்கா இல்லை. ஏரோப்ளானில் முக்கிய ஸ்பெஷலாக இருக்கிறது ராக்கெட் முக்கியமாக ப்ரொப்பல்லர். நாலு டைப்பாக ஒன்று வந்து காலி திரவ வடிவம், காலி திரவ வடிவம். அதில் திரவத்தில் வந்து கிரியோஜெனி, செமி கிரியோஜெனிக் இல்லை, ஒன்றும் இல்லை, பவுடர் சாதாரண ஒரு சுகர் நம்ம ராக்கெட்டாக இல்லை, ஒரு எரிபொருள் வேணும். பயன் பண்ணுறப்போ ஒரு பிரச்சனால ட்ரெஸ் வந்து அதை இதுதான் கேளு. அடுத்த கொஸ்டின் கேளு. கேள்வி என்ன? வெரி குட், வெரி குட். நான் சொல்கிறேன், நம்ம இப்போ வந்து இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பணம் வந்து பெரிய ஃபைனான்ஸ் வந்து பெரிய விஷயம். ஆனால் அவங்க மட்டும் ஒரு ஐடியா வேணும், ஒரு இனோவேட்டிவ் ஐடியா, ஒரு ஸ்பாட், ஒரு ஐடியா வேணும். அந்த காலத்தில் பணங்கள் பெரிய பிரச்சனை. இப்போ பணங்களை பற்றி நிறைய பொருட்கள் நிறைய இருக்குது. ஆனால் உங்கள்கிட்ட வந்து இனோவேட்டிவ் ஐடியா ஒரு சின்ன இது சொல்கிறேன். நம்ம சூட்கேஸ் நான் பேசிடுவேன். இப்போ ஒரு சூட்கேஸ் பார்த்தீங்கன்னா அந்த வீல் பார்த்தீங்கன்னா வீல் வச்ச சூட்கேஸ் தெரியும். இதை எப்போ கண்டுபிடிச்சான்னு நினைக்கிறீங்க? சூட்கேஸ் இருக்குது, வீல் இருக்குது. வீடையும் சூட்கேஸையும் டெஸ்ட் பண்ணுறது யார், எப்போ பண்ணாங்க? 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் மூணில் இறங்கிட்டார். அப்பவும் பண்ணார். 1977 ஒரு சூட்கேஸ் முதலாளி ஏற்காட்டில் உட்காந்துருக்காரு. ஜன்னல் வழியாக பார்க்குறாரு. அவர் கஷ்டப்பட்டு அவர் சூட்கேஸ் வச்சுக்கிட்டு வந்தார். ஜன்னல் வழியாக பார்த்தா ஒரு ட்ராலியில் எல்லா சூட்கேஸும் வருது. அப்போ ட்ராலியில் வீல் இருக்குது, சூட்கேஸில் வீல் இருக்குது. அப்போ வீட்டில் இதை டச் பண்ணால் என்ன ஆகும் ஒரு ஐடியா. அதுதான் வீட்டில் சூட்கேஸ். அப்போ 3 லேண்டிங் ஆன பிறகு 8 வருஷம் கழிச்சு தான் வீல் வந்து சூட்கேஸுக்கு வீல் போடும். அது பரவாயில்ல. அதை கூட இப்படி இழுத்துட்டு தான் புரிஞ்சு இழுத்துக்கிட்டே இருக்கணும். அது டெலஸ்கோப் ஏறி கொண்டாட கைப்பிடி அதுக்கு வந்து 1987 8 வருஷம் ஆச்சு. அதனால் இனோவேஷன் வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சோம் நினைக்காதீங்க. சின்ன சின்ன ஐடியா, ஒரு இனோவேட்டிவ் ஐடியா வேணும். அது இனோவேட்டிவ் ஐடியா வேணும்னா நீ பணக்காமல் திங்க் பண்ணுற மாதிரி திங்க் பண்ணணும். காருனா டயர் வேணும், பெட்ரோல் வேணும். இது ரெண்டு இல்லாமல் எனக்கு வேணும். கார் பண்ண அப்படி யோசிச்சா தான் நீங்கள் புதுசாக எல்லாம் உங்களுக்கு திருப்பி கார்னா டயர் தான் மாற்றிக்கணும், இல்லை டிரைவரை மாற்றிட்டு இருக்காரு, அவ்வளோதான். வேறு ஏதாவது பெட்ரோல் போல இன்னொரு ஃபீல்டு தான். அது இல்லை. பெட்ரோல் இல்லாமல் கார் போகணும், டிரைவர் இல்லாமல் கார் போச்சு இல்லையா? இப்போ போகுது எப்படி? யாராவது சொல்லிட்டுருக்கா டிரைவர் வேணாண்டா. இப்போ டிரைவர் இல்லாமல் ட்ரெயினே போகும். ஆனால் எங்கே போகுது இல்லை, போகும். கவரப்பட்டி எல்லாம் தான் தெரியும் எங்கே போகுது. அதனால் இல்லைன்னா எதையுமே இழுத்து கொள்ளாது. இல்லைன்னு சொல்லிட்டுனா உனக்கு புதுசாக வேணும். கரெக்ட். அதனால் நாளைக்கு பெட்ரோலே இல்லாமல் கார் ஓடணும் அப்படின்னாக்கா ஓட எலக்ட்ரிக் கார் ஓடும். எலக்ட்ரிக் கார் அதை பெட்ரோல் இல்லை பிரபாவமாக போகும். என் பேரன் ஓடும் அமெரிக்காவில் டெஸ்லாவில். ஏன்னா எல்லாம் கம்ப்யூட்டரில் அவன் கார்லாம் இப்படிதான், அவனுக்கு கார்லாம் இப்படிங்க. ஏன்னா இதில் பார்த்து ஓடும். நம்மளுக்காக சிம்பிள் இருக்குது. நம்ம செய்திங்க வாங்க, செய்திங்க தான் டெஸ்லா. ஸோ அது மாதிரி எதையும் எரேஸ் பண்ணியிருப்பாங்க. நீ இல்லாமல் அது மாதிரி நீ இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு எதையுமே பிரேக் பண்ணால் தான் நீங்கள் என்ன அசம்ஷனை நம்பாதீங்க. அசம்ஷனை நம்பாதீங்க, நம்பாமல் பார்க்கணும். அது மாதிரி இருக்கு. வாட்டர் ராக்கெட் வாட்டர் ராக்கெட் வாட்டர் பொம்மை வாட்டர் ராக்கெட் நிறைய காரணம் மாற்று. நம்மளே தண்ணி பற்றி சொல்லிருக்கோம். இந்த தண்ணியை வச்சு ராக்கெட் எதுவும் வேண்டாம். ஓகே, இப்போ தண்ணி பற்றி இல்லை. ஓகே கிளாஸ்
அப்படிங்கிறது ஒரு டென்சிட்டி அதிகமாக எப்படி சொல்கிறான் ஒவ்வொருத்தரும் 2 ரேடியோ அதாவது அப்படி ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கிறாங்க 50 கேஜி இப்போ வந்து இவ்வளோ இருக்கான்னு வச்சுக்கோங்க. இப்படி அப்படியே சுத்த பிள்ளை பிள்ளையாக கூடாதுன்னா ஒரு கிராஃபிக் கோர்ஸ் அதிகமாக இருக்கும். எதுவும் ஒன்றை வளர்ந்ததான் தெரியாது. கிராஃபிங்கிறது வெரி ஹை டென்சிட்டி வெரி லெஸ் வால்யூம். வாட் இஸ் டென்சிட்டி? Density is mass per volume. So high mass, less volume. So density. 7.8 km/s ஒரு செகண்டுக்கு 8 கிலோமீட்டர் ஒரு செகண்டுக்கு. அப்படின்னா ஒரு ஹவருக்கு எவ்வளோ போனால் 28,000 கிலோமீட்டர் போகலாம். நம்ம மேக்ஸிமம் இதில் 130 கிலோமீட்டர் per hour அது என்ன பண்ணுறது 130 கிலோமீட்டர் per hour. ஆனால் ராக்கெட் போகிறது 28,000 கிலோமீட்டர். கம்மியான ஸ்பீட் அட்மாஸ்பியர் தாண்டின பிறகு இன்னும் 15 கிலோமீட்டர் தான். அட்மாஸ்பியர் 15 கிலோமீட்டர் நம்ம போகிறது 400 கிலோமீட்டர். ஃபஸ்ட்டு 15 கிலோமீட்டர் காசு விட்டோம்னா கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட்லேருந்து வரேன். இப்போ யூஜி படித்த கெமிஸ்ட்ரி பசங்க இந்த மாதிரி ஏரோநாட்டிக்கல் அது ரிலேட்டடாக போகணும் எதாவது ஸ்பெஷலாக படிக்கணுமா இல்லை எந்த நாலேஜ் வந்து அவங்க அதிகமாக வளர்க்கணும்? இல்லை இப்போது நீட் எக்ஸாம் படிக்கிறாங்க, இப்போ 10th +1 +1 படிக்கிறாங்க. ஸ்கூல் பசங்க இந்த ஃபீல்டில் வந்து போகணும் அப்படின்னா அவங்க எந்த பேசிஸில் படிக்கிறாங்க? நீ என்ன பண்ணணும்? +2 லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. முதல் ஆப்ஷன் வந்து ஏதாவது ஐஐடியில் ஜாயின் பண்ணணும். ஐஐடியில் ஜாயின் பண்ணும் சீட்டட். இல்லைன்னா திருவாரூரத்தில் ஐஐஎஸ்சின்னு அதில் ஜாயின் பண்ணால் ஐஎஸ்ஆரோட ஜாப்ஸ் ஒன்றும் வேண்டாம். ஒரு வித ரெக்கமெண்டேஷன் ஒன்று எதுவும் பணங்கள்லாம் எதுவும் வேண்டாம். ஆனால் அட்வான்ஸ் ஜேஇ எக்ஸாம் பண்ணணும். நீ அந்த எக்ஸாம் எழுதிட்டீங்கன்னா அதில் பாஸ் பண்ணி மார்க் வாங்கினா அந்த மார்க் வச்சு உங்களுக்கு ஐஏஎஸ்சியில் திருவாரூரத்தில் இருக்க ஐஏஎஸ்சியில் அதில் இடம் கிடைக்கும். அதில் ஜாயின் பண்ணிட்டால் ஐஎஸ்சி +2 ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. ஓகே. ஆனால் ஏரோநாட்டிக்கல் இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதை ஒழுங்காக படிக்கணும். ஜென்ரல் நாலேஜாக ஏரோநாட்டிக்கலாக ஏரோஸ்பேஸாக படிச்சுக்கோங்க. பேரலாக ஒரு இதை ஃபாலோ பண்ணிட்டே வரும். அது மாதிரி அதுக்காக நீங்கள் படிக்கிறது விட்டு உடனே போய் ஏரோஸ்பேஸ் படிக்கிறதா விட்டு நீ என்ன படிக்கணும்னா அது நல்லா படிங்க. கூடவே ஏரோஸ்பேஸை பற்றி இந்த ஜென்ரல் நாலேஜையும் படிச்சுட்டேன். பேரண்ட்ஸோட சார்பாக என்னோட ஒய்ஃப் வந்து எம்எஸ்சி நானோசைன்ஸ் பாரதிய ஐஐடி கான்பூரில் தான் ரிசர்ச் தான். ஐஐடி கான்பூரில் இருக்கும்போது போதிய சம்பளம் கம்மியாக இருக்குன்னு அவங்க அப்பா அம்மா நடத்தி அந்த காலத்தில் வயதாக படிக்கிறோம். இப்போது மேபி அப்துல் கலாம் சார் மாதிரி இல்லை உங்கள் ஸ்டேஜ்க்கு வரும்போது அந்த ஏர்னிங்ஸ் கிடைக்கும். இப்போ இவங்க அந்த ஸ்டேஜ் போனாங்க மேம் கேட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி பசங்க இந்த சப்ஜெக்ட் எடுத்து சயின்டிஸ்டாக எல்லாருமே சயின்டிஸ்ட் ஆக முடியாது. இப்போ முயற்சிகளில் இருந்தாலும் கூட அவங்களுக்கான சைட்மெண்டோ இல்லை போதுமான இன்கம் வந்தால் தானே ஏன்னா அடுத்த பேர். ஸோ நம்ம சைட்லேருந்து எவ்வளோ இன்கம் இருக்கணும்? ஏன்னா வருமானம் இல்லைன்னா எதையுமே செய்ய முடியாது. நம்ம சைடுக்கு வந்துடுவோம். ஃபேமிலி மேலே இருந்தோம்னா அது தெரிஞ்சால் தானே பேரண்ட் அட்ரஸ் போவாங்க. நான் ஜாயின் பண்ணுறப்ப எனக்கு முதல் சேலரி எவ்வளோன்னா 1 4 அதான் ஃபஸ்ட் சேலரி 4 டிஜிட்டில் சேரணும் அப்படின்னு அப்பாவும் ரயில்வேல தான் சேட் பண்ணாங்க.
அவருக்கு வாங்கிட்டு தரார். அவருடைய தண்டனையில் அதிகமான செலவில் போய் ஜாயின் பண்ணி 2% ஆகிடும். ஆனால் இப்போ வந்து ஐஎஸ்ஆரோட சேலரி வந்து ரொம்ப அதிகம்னா இப்போ ஜாயின் பண்ணுறவங்க 90,000 வாங்குறாங்க. நான் 1 வாங்கினப்ப 90 times அதிகமாக இருக்கு. அது காரணம் வந்து பே கமிஷன், கம்ப்ளீட் பே கமிஷன் வந்தது. எல்லாத்தையும் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி நிறைய இருந்துருக்கு. சேலரி வந்து நல்லா இருக்கு. ஆனால் வந்து நீங்கள் அதை படிக்கிறதுக்குள்ள காம்படிஷன் அதிகம். ஜேஇ பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி, கேட் பாஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. எல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் படித்து நல்லா மார்க் வாங்கினா வந்துடலாம். எந்த இதுவும் இல்லாமல் ஐஎஸ்ஆரோட அன்கரப்டட் உங்கள் மார்க் தான் பேசும். வேறு யார் ரெக்கமெண்டேஷன் வேணாம், ஒன்று வேணாம், பணம் வேணாம், இது வேணாம், அவ்வளோ அதான். அதனால் ஜேஇ அட்வான்ஸ் ஜேஇ படிங்க. இப்போ ஐஎஸ்ஆர் வரலாம். அதுக்காக ஐஎஸ்ஆர் ஒர்க் பண்ணால் தான் சயின்ஸுங்கிற எவ்வளவோ இன்ஸ்டியூஷன் இருக்குது. எதில் வேணாலும் ஜாயின் பண்ணலாம். நீங்கள் சயின்ஸ் ஆகலாம். சயின்ஸாக வேண்டியத உங்களுடைய பேஷன் முக்கியம், உங்களுடைய ஆர்வம் முக்கியம். அதுதான் முக்கியம். ஆர்வமும் உங்களுடைய சொந்த குட் ஆஃப்டர்நூன் சார். ஸ்பேசியஸ் நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் மனிதன் வாழலாம்னு சொல்லுவாங்க. ஒரு நேரத்தில் வந்து எர்த்து வந்து கேஸாக மாறிடணும், ஒரு சேஃப்டிக்காக போகணும். அது பாசிபிள் இருக்குங்களா சார்? இப்போ நம்ம உயிர் வாழ்ந்துட்டு இருக்கிற காரணம் என்னன்னா, நம்ம கரெக்டாக சன்லேருந்து கரெக்டான டிஸ்டன்ஸில் இருக்கு. இது 5% முன்னாடி போனோம்னு வச்சுக்க, அல்லது 10% பின்னாடி இருந்தா நம்ம என்ன போவோம். அது அட்மாஸ்பியர் தான் மெயின். நம்ம உயிர் வாழ்றதுக்கு அட்மாஸ்பியர் தான் காரணம். என்றைக்கு நம்ம அட்மாஸ்பியர் அந்த ஓசோனை கிரியேட் பண்ணுறோமோ, இது பண்ணுறோமோ, அப்போ தான் நம்ம. அதே சமயத்தில் சன் பெருசாக வரும். அது எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப நம்ம எல்லாம் கம்மியாகும். அது பில்லியன் இயர்ஸ் ஆகும். நாளைக்கு நடக்கிற சைடில் பில்லியன் இயர்ஸ் ஆகும். நேரம் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்பட்டு தான் 70 வருஷம் ஆகும். செவ்வாய் நம்ம இருக்கிறப்ப 70 100 வருஷம் ஆகும். அதுக்கு 70 மில்லியன் செலவாகும். ஏன்னா எல்லாமே கொண்டாடணும். மண் கொண்டாடணும், மரம் கொண்டாடணும், நீர் கொண்டாடணும், எல்லாமே இங்கே இருக்குது. இது வந்து ஏன் அங்கே போயிருக்கிறாங்க? எல்லாம் எதுவுமே இல்லாத அங்கே போயிருக்கு. இருக்கிற இடத்துல என்ன விட பிள்ளைகள் என்னன்னா நீங்கள் கேட்டாப்புல நம்ம இடத்துல இல்லாத வரணும். இங்கே இது இல்லாத தான் இதுக்கு வேற இது பண்ணுவாங்க. போனோடு இருந்தாங்க வேலையோடு சொல்லியிருக்காங்க. மற்றபடி இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என் பேரன் இந்தியாவுக்கு வேணான்னு சொல்லுவாங்க. கம்ஃபர்டபுள் இந்தியா அவங்க எங்கே செய்யறாங்க அப்படியே இருக்கு. அங்கே போய் போட்டு கிருஷ்ணாவரம் ஆச்சு. சரி, இது எல்லாத்தையும் கொண்டு போனாங்க போய். அது எப்போ வேணாலும் அஸ்ட்ராய்டு வந்து அடிக்கும். அது ஃபுல்லாகவே 59 மாதிரி அந்த மார்க்ஸ் இருக்கும். போய் இறங்கணும் எப்போ வேணாலும் அஸ்ட்ராய்டு. அதுக்கு தீர்க்கு போகும். மண்ணு கிடையாது. மண்ணுக்கு போனால் அது கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்குது, ஆக்சிஜன் கிடையாது. அதனால் பயிர் வீசும். போன உடனே பயிர் போன எல்லாம் கம்ப்ளீட்டாக இன்னொரு இடத்த உருவாக்கணும்.